ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மீஷோ ஆப்பில் நம்ம எப்படி டெலிவரி கான்டாக்ட் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நீங்கள் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து என்னுடைய மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மியூசோ ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்போ அது வந்து ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க, அக்கவுண்ட் ஐகான். இத வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேம் வந்து இருக்கும். உங்களுடைய நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா சைடுல ஒரு ஆரோ இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நான் வந்து நேம் மேல வந்து கிளிக் பண்றேன். இப்போ நேம் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, பிரைமரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிரைமரி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பரா இருக்கட்டும் அல்லது இமெயில் அட்ரஸா இருக்கட்டும், இது போல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு ஃபோன் நம்பர சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க. உங்களால சேஞ்ச் வந்து பண்ண முடியாது இந்த பேஜ்ல இருந்து. அதாவது அந்த ஃபோன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்காது. ஓகே, இப்ப அதனால நம்ம இந்த பேஜ்ல இருந்து நம்ம வந்து ஃபோன் நம்பர சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய மீஷோ அக்கவுண்ட்க்கான ஃபோன் நம்பர். இப்ப நீங்க வந்து நினைப்பீங்க, நம்மளால இந்த இடத்துல இருந்து ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியலையே, நம்ம எப்படி நம்ம ஃபோன் நம்பரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்க்கான ஃபோன் நம்பருக்கும் டெலிவரி அட்ரஸ்க்கான ஃபோன் நம்பருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட்க்கான ஃபோன் நம்பருக்கும், உங்களுடைய டெலிவரி அட்ரஸ்க்கான ஃபோன் நம்பருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து எந்த இடத்துல டெலிவரி பண்ணணும், எந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த ப்ராடக்ட்லயே நம்ம வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட். அக்கவுண்ட்க்கும் நம்மளுடைய டெலிவரி அந்த ப்ராடக்ட்க்கும் சம்மந்தமே கிடையாது. அது தனி, இது தனி. இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, அக்கவுண்ட்ல எதுனா பிரச்சனை இருக்கு, அக்கவுண்ட்ட நம்ம வந்து லாகின் பண்ணணும். இது போல விஷயங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபோன் நம்பர நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட்க்கான ஃபோன் நம்பர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. நீங்க வந்து அக்கவுண்ட்க்கான ஃபோன் நம்பர சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து மீஷோவோட கஸ்டமர் சப்போர்ட்ட வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட சாட் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ பேசி பாருங்க. சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல அக்கவுண்ட்க்கான ஃபோன் நம்பர சேஞ்ச் பண்றதுக்கு, நீங்க வந்து எந்த ஃபோன் நம்பர இதுல வந்து ஆட் பண்ண போறீங்களோ, அந்த ஃபோன் நம்பர்ல வேற ஒரு நியூ அக்கவுண்ட்ட நீங்க வந்து கிரியேட் பண்ணி, அதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, இப்ப நான் வந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இது வந்து தெரியாம இருக்கும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்க்கான ஃபோன் நம்பருக்கும், டெலிவரி அட்ரஸ்க்கான ஃபோன் நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துறேன். பேக் வந்துட்டு இப்ப நம்மளுடைய டெலிவரி அட்ரஸ்க்கான ஃபோன் நம்பர எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து பாருங்க, ஃபோன் நம்பர எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். நியூ ஃபோன் நம்பர எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எதுனா ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. எதுனா ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. டீ ஷர்ட்டா இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட்டா வேணா இருக்கட்டும். எதுனா ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், ஆர்டர் பண்றதா இருந்தாலும் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போறீங்களோ அத கிளிக் பண்ணிட்டு, இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல பை நவ் சொல்லிட்டு இருக்கும். பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்க டிரெஸ் செலக்ட் பண்ணா உங்களுக்கான சைஸ் செலக்ட் பண்ணிட்டு, உதாரணத்துக்காக சைஸ் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து பாருங்க எஸ் இருக்கு. எஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து பாருங்க பை நவ் சொல்லிட்டு இருக்கு. பை நவ் வந்து கிளிக் பண்ணுங்க. பை நவ் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி வந்துரும். இப்ப இதுல வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல, நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்கான நம்ம டெலிவரி அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத வந்து ஈஸியா ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போதே அந்த டெலிவரி அட்ரஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ணும்போது, இப்போ இந்த பேஜ்க்குள்ள வந்துட்ட பிறகு உங்களுடைய டெலிவரி அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். நீங்க இந்த பேஜ்ல இருந்து இப்போ நீங்க கரண்ட்ல எந்த இடத்துல இருக்கீங்க? இப்போ கரண்ட்ல எந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்றீங்க? எந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கு? எந்த ஃபோன் நம்பர்ல வந்து உங்களுடைய டெலிவரி பாய் வந்து கால் பண்ணா நீங்க வந்து எடுத்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எது கரண்ட்ல பயன்படுத்துறீங்களோ அதை வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து இது போல ஒவ்வொரு ஆர்டரும் பிளேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்தோட அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது போல வேற ஒரு ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபோன் நம்பரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து காலி ஆயிடும். இப்போ வந்து காலி ஆகிட்ட பட்சத்துல நீங்க வந்து இப்ப கரண்ட்ல உங்க வீட்ல யார் ஃபோன் வச்சிருக்காங்களோ, எந்த ஃபோன்ல பேலன்ஸ் இருக்கோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை கூட வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த பேஜ்ல வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்ப வந்து பாருங்க, இப்ப நீங்க இந்த பேஜ்க்கு வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வேணா ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணும்போது இந்த பேஜ்க்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க வந்து டெலிவரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னாலும் சரி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னாலும் சரி, இப்ப இதுல வந்து பாருங்க நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பழைய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இந்த இடத்துல அட்ரஸ் காமிக்கல அப்டின்னா, செலக்ட் டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்டின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து காமிக்கும். இப்போ எனக்கு வந்து பாருங்க இப்படி வந்து காமிக்குது. இதுல வந்து நான் சேஞ்ச் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் எனக்கு இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்ப இதுல வந்து பாருங்க, நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கரண்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நீங்க வந்து இதுல எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இதுல எடிட் சொல்லிட்டு இருக்கு. எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய எடிட் அப்படின்றத கிளிக் பண்றேன். எடிட்ட கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகே. இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ நீங்க இதுல எதனா அட்ரஸ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து அட்ரஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அட்ரஸ சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல வந்து கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அந்த உங்களுடைய பழைய மொபைல் நம்பர வந்து அதுல கேன்சல் பண்ணிட்டு, இப்போ எந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவா வச்சிருக்கீங்களோ, அந்த நம்பர வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து இதுல என்னுடைய பழைய மொபைல் நம்பர கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நியூ மொபைல் நம்பர வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து என்னுடைய புதிய மொபைல் நம்பர வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, கன்டின்யூ இருக்கு. உங்களுடைய அட்ரஸ சேஞ்ச் பண்ணா பண்ணிட்டு, மொபைல் நம்பர என்டர் பண்ணிட்டு, கன்டின்யூ வந்து கிளிக் பண்ணுங்க. கன்டின்யூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல இப்ப நீங்க சேஞ்ச் பண்ண அந்த அட்ரஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ஆட் வந்து ஆயிடும். ஓகே. இப்ப இதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டெலிவரி அட்ரஸும், இந்த ஃபோன் நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, இந்த ப்ராடக்ட்ட இப்ப நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல, இப்போ இதுல குடுத்திருக்கக்கூடிய டெலிவரி அட்ரஸ்க்கும், இப்ப நீங்க குடுத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே. நீங்க திரும்பவும் இது போல நீங்க வந்து டெலிவரி அட்ரஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும், நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புனா, நீங்க வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்குள்ள நீங்க வந்துட்டு பை நவ் கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு, இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு, நான் இப்ப சொன்ன மாரியே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு ஆர்டர் பண்ணணும் அப்டின்னா, கன்டின்யூ கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க, நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியா இருக்கட்டும், அல்லது ஆன்லைன் வழியா பே பண்றதா இருக்கட்டும், நீங்க குடுத்துட்டு நீங்க வந்து ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ண போறதில்ல. நான் பேக் வந்துர்றேன். இப்ப நீங்க இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்டின்ற அவசியம்லாம் இல்ல. நீங்க அந்த ப்ராடக்ட் குள்ள வந்துட்டு உங்களுடைய டெலிவரி அட்ரஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்படி தான் ஃபோன் நம்பர சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.